ஒன்று கையிருப்பு உங்கள் கையில் 10 ரூபா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் சனி பிடுங்க பார்ப்பார். எப்படி அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல நம்ம நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்புன்னு யாரோ நம்மளை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட சக ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டே நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கும். குழந்தைங்க நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். எல்லாத்தையும் நான் சமாளிச்சிட்டேன்ப்பா, என் பிள்ளையை சமாளிக்க என்னால் முடியல, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு என் பொண்ணுனால எனக்கு ஒன்றும் மன நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைய காலகட்டம் வந்து பாருங்கள். ரொம்ப தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னாலே அது வந்து சனி பயிற்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பயிற்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்தியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை, உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா, அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில், அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்களையும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம், சனி சொன்னால் கேட்போம். காலச்சக்கரத்தின் 5ஆம் ராசியான சிம்மத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதும்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னாங்க, லார்ட் ஆஃப் 6 and 7 தான் சனி பகவான். அதாவது 6ஆம் பாவம் ருணரோகு சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 7ஆம் பாவம் கடத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். மீனத்தில் பயிற்சியாகி இருக்க சனி வந்து பாருங்கள், சிம்மத்துக்கு மீனம் 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம். சனி அங்கே பயிற்சியாகி இருக்கிறதுனால அஷ்டம சனியாக வரார். பொதுவாக அஷ்டம சனி அப்படின்னும் போது சிம்மராசி அன்பர்கள் 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று கையிருப்பு உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் சனி பிடுங்க பார்ப்பார். எப்படி அப்படின்னா, நம்ம மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க, மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதவங்க, நமக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க, இல்லைன்னா ரொம்ப நெருக்கமான சொந்தம், இல்லை மனைவி வழி சொந்தம், இல்லை கணவன் வழி சொந்தம். இப்போ மனைவி வழி சொந்தம் தான், கணவன் வழி சொந்தம்னா மனைவி கொடுக்கறதில்ல, அது வேறு. இப்போ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கொடுங்க, 1 மணி நேரத்தில் கொடுத்துட்டு, 2 மணி நேரத்தில் கொடுத்துட்டு, நாளை காலையில் உங்கள் கையில் காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 2.5 வருஷம் ஆகும் அது வரத்துக்கு. ஆக நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிள். நீ வந்துப்பா எங்கன்னா வாங்கிக்கோ, வட்டி கூட நான் கொடுத்துட்றேம்மா, என்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இருக்குது, அத்தியாவசியமான செலவுக்கு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒதுங்கிடுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், வட்டி கொடுத்துட்றோம். இந்த ஆள்கிட்ட போய் கேளு, என் பேரை சொல்லி கேளு, அவங்க வட்டி கொடுப்பாங்க, அந்த வார்த்தை கூட நம்ம சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். குடும்பம் அப்படின்னு இருந்தால் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்க தான் செய்யும். அப்போ நீ இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை தானாக வருது, தானாக அடங்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த மைண்ட் செட்டை சிம்மம் வளர்த்துக்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல நம்ம நின்னா தப்பு, நடந்தால் தப்பு, உட்கார்ந்தா தப்புன்னு யாரோ நம்மளை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட சக ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டே நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கும். 4வது நம்மளோட நெய்பர்ஸ், நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, 4வது தெருவில் இருக்க 3வது வீட்டு கூட நம்மளை பிடிக்காம போகும். ஒரு காரணமும் இருக்காது, பிடிக்காம போகும். அவங்களாம் நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ரயில் ஸ்நேகம் மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கிட்டு போக போகிறாங்க. ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். 5வது ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நிறைய பேருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை, ஆல்ரெடி இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, டயபெட்டிக் இருக்குன்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு, பிபி இருக்குன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை இருக்குது. சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 5, 10 பார்க்குறேன். பொதுவாக 2 குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், தொழில் செய்கிற இடத்துல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். குழந்தைங்க நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும்.
எல்லாத்தையும் நான் சமாளிச்சிட்டேன்ப்பா, என் பிள்ளைய சமாளிக்க என்னால் முடியலப்பா, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன், என் பொண்ணுனால எனக்கு ஒன்றும் மன நிம்மதியே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இப்போதைய காலகட்டம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல குடும்பத்தில் தான் பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டீவியேட் ஆகி போகிறாங்க. தப்பான குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைங்களாம் கூட என்ன பண்ணுது, கச்சா முச்சான்னு சுற்றுது. வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிற பையனை அம்மா சொல்கிற பொண்ணு அழகாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுது. இதில் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே பார்த்துருக்கோம். ரொம்ப கச்சா முச்சான்னு சுற்றுங்க பிள்ளைங்க, சம்மந்தமே இல்லாமல் சுற்றுங்க. அப்புறம் இன்விடேஷன் அனுப்புங்க, பார்த்தா அவங்களோட மதம், அவங்களுக்கு ஈக்குவலாக டாக்டரு, இப்படி அழகாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருப்போம். நாங்கள் யோசிப்போம், ஒரு பையனை விடலையே அந்த பொண்ணு, எத்தனை பேர் கூட சுற்றுச்சு, ஆனால் ரொம்ப கௌரவமாக செட்டில் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப காலமாக இருக்குது தான், இந்த காலமும் இவங்களுக்கும் அப்படி தான் தொடரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சிம்பிள், இவங்க அமைதி அப்படின்றத ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணி, ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க பாட்டுன்னு உழைக்கிறாங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஓகே மேம். இப்போ இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்ன மேம்? பொதுவாக இந்த அஷ்டமத்து சனியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உலகத்துலேயே அஷ்டம சனிக்குன்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா, அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது. அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால இந்த அஷ்டம சனியினோட பிடியிலேருந்து நம்மளால் மீள முடியும். ஒரு முறை போயிட்டு வந்து அஷ்டம சனி ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. வழிபாடுகள் 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்யணும். இப்போ இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க இந்த பொழிச்சலூரில் ஒரு அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியே அவனோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கின ஸ்தலம். நம்ம ஆளாளுக்கு திட்டுறோம்ல, சனியனை என்ன பாடா படுத்துகிற பிள்ளைங்களே அப்படி தான் திட்டுறோம். அப்போ அவனை எவ்வளோ திட்டுவோம், இந்த படுபாவி நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சனியை நம்ம திட்டுறோம் பார்த்திங்களா. அந்த கர்மாலாம் அவனுக்கு சேர்ந்து அவன் வந்து உடல் சார்ந்த உபாதைகள் வந்து ஈசனை இந்த இடத்துல சின்மத்திரையோடு காட்சி கொடுப்பான். தவம் இருந்து அவனோட தோஷம் சாபம் நிவர்த்திப்பட்ட இடம். ஆக பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில் போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீலோத்பவ மலர், கருங்குவளை மலர் வச்சு சனி பகவானை வழிபாடு, ஈசனை வழிபாடு பண்ணணும், அம்பிகை வழிபாடு பண்ணணும். அப்புறம் சனியை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது சனியினோட கோரப்பிடியிலேருந்து நம்மளால் மீள முடியும். அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறைய சனி அடுத்தெல்லாம் இருக்கு, அதில் எது இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்டநாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களாம் கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து பாருங்கள், 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்சு அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி வந்து மந்தன், முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 2.5 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்தெலும்பு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு வந்து சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்த வடிக்கும், மொதல் விஷயம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவான், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான் அவன் ரொம்ப வந்து அப்செட்டாகி உட்காருவான் பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதே போல் சிலருக்கு வந்து இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல வந்து சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா, கமல்ஹாசன் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா, எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு
ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. இப்போ குரு திசை நடக்குது பையனுக்கு, குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர திசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சார வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் அருமையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு 7 நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போ ஒரு ரிஷபராசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது, குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டா வந்து 0 ஆகிட மாட்டாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா திரும்பி மீண்டு எழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக 0 ஆகல ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.